தெரியுதா? தெரியுதுங்க. ஃபுல் ஸ்கிரீனே இருக்கு. நீங்க ஆரம்பிங்க. ஒரே நிமிஷம். ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை. இன்று இயல் 2. இந்த அருமையான நூலின் ஆசிரியர், ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்த படிப்பு வட்டத்தில் இணைந்திருக்கும் அத்தனை அறிஞர்களுக்கும், கேட்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல இந்த இயல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியோட நான் இந்த பேச்சை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பண்பாட்டு நாகரிகம்னாலே அதை வேத காலத்தோட தான் இணைச்சு பேசினாங்க. ஆனா ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆய்வுகள் வெளிவந்த பிறகு இந்திய நாகரிகத்தின் தோற்றுவாய் வேத காலம்னு சொல்லப்பட்ட காலத்தை விட 1500 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருச்சு அப்படிங்கிற இந்த செய்திய இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் அவர்கள் த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்கிற வார இதழில் 1924 செப்டம்பர் 20 ஒரு கட்டுரையாக எழுதி வெளியிட்டார். அப்பதான் சிந்துவெளி பண்பாடு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைவராக இருந்த காலம் 1902 1928 வரை. இந்த காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த பண்பாட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்கும்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நான் அதுல இருந்தே தொடங்குறேன். இந்த ஹரப்பா நகரம் ஒரு பழங்கால நகரம் இருக்கு. அதன் சிதைவுகள் இந்த இடத்துல இருக்கு. பஞ்சாப் மாகாணத்துல மான்கோமரி மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற செய்தியை முதல்ல இந்த உலகத்துக்கு ஒரு குறிப்பாக சொன்னவர் சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1842. இவர் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் போன்ற இடங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு நரேட்டிவ் ஆஃப் ஜேர்னிஸ் ஆஃப் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார். அதுலதான் அவர் இந்த பழங்கால நகரம் இது சிதைந்து போனது இதை பத்தின குறிப்பை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 1856 கிழக்கிந்திய கம்பெனி லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதையை அமைக்கிற பணியை தொடங்கினாங்க. அதைத்தான் நான் காமிக்கிறதுக்காக அந்த வரைபடத்தை நான் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவுல ஹராப்பா வருது. இந்த ரயில் பாதை அமைக்கிற இடத்துல அந்த அந்த பணிக்காக ஹராப்பா சிதைவுகளில் இருந்து கிடைத்த ஏராளமான செங்கற்களை பயன்படுத்துறாங்க. இந்த செங்கற்கள்லாம் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள். மறுபடியும் இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக 1856 இது நிறைய கிடக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து பயன்படுத்துறாங்க. இப்பதான் இது ஆங்கிலேயர்களுடைய கவனத்துக்கு வருது, எங்க இருந்துடா இவ்வளவு செங்கல் வருது அப்படின்னு. அதனால இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இப்ப நம்ம தொல்லியல் ஆய்வுகளை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக 1861 தி ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் கழகத்தை ஆங்கில அரசு நிறுவுகிறது. அதன் முதல் தலைவராக இருக்கிறவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது தொடங்கி ஒரு 11 வருஷம் கழிச்சு 1872 மேஜர் கிளார்க் அப்படிங்கிறவர் ஒரு ஹரப்பா முத்திரையை கண்டுபிடிக்கிறார். ஆனா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சொல்லிட்டாரு, இதுக்கும் இந்திய துணை கண்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லப்பா அப்படின்னோன்னா அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1921 22 தான் பஞ்சாப்ல மான்கோமரி மாவட்டத்துல ஹரப்பால தயாராம் சஹானி அப்படிங்கிற ஆய்வாளர் அகழாய்வை செஞ்சார். அதே வருஷம் சிந்து மாகாணத்துல லார்கானா மாவட்டத்தில் இருக்கிற மொஹஞ்சதாரோவில் ரக்கல்தாஸ் பானர்ஜி அவர்கள் அகழாய்வு செஞ்சாங்க. இப்பதான் இது ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2 இடத்துல இருக்கிற பொருள்கள் வெளியே வருது. என்ன ஒரு அதிசயம்னா இந்த 2 இடங்கள்ல கிடைச்ச பொருள்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மிக துல்லியமான ஒற்றுமைகள் இருந்தது. செதுக்கு கருவி, குத்துவாள் இதுல எல்லாம் ஒரே மாதிரியான முத்திரைகள், சித்திர குறியீடுகள் அப்படி அச்சு அசலா இருந்தது. ஆய்வாளர்களுக்கு ஒரே வியப்பு. ஏன்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடைவெளி 700 கிலோமீட்டர். நான் அங்க அம்புகுறி போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே தெரியும். இவ்வளவு தூரத்துல இருக்கிற 2 இடத்துல செஞ்ச அகழாய்வுல எப்படி ஒரே மாதிரியான பொருள்கள் கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டும் தனித்தனி இல்ல, இது ஒரு பெரிய பரந்த பண்பாடு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வருது. அப்பதான் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் ரொம்ப பெருமையோட சொல்றாரு, ஹங்கேரியன் ஆர்கியாலஜிஸ்ட் சர் மார்க் ஆருல் ஸ்டீன் அவருக்கு டர்கிஸ்டான் கிடைச்சது மாதிரி, ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் ஜூலியஸ் ஸ்க்லீமனுக்கு மைசீனியும் டர்னிஸும் கிடைச்சது மாதிரி,
டெரின்ஸும் கிடைச்சது மாதிரி தடம் தெரியாமல் மறக்கப்பட்ட ஒரு நாகரிகத்தை பத்தி கண்டுபிடிக்கிற வாய்ப்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்ல. ஆனா இப்ப நம்ம சிந்து நதி சமவெளிகளில் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையோட தனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அதை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைச்சதை பத்தி அவரு உலகத்துக்கு அறிவிக்கும் போது சொல்லியிருக்காரு. சரி, இப்படி நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த மாதிரி பண்டைய நாகரிகங்கள் பற்றிய தேடல் அகழாய்வாளர்களுக்கு, வரலாற்றாளர்களுக்கு, மானுடவியலாளர் எல்லாருக்குமே இருக்கு. அதுல ஒரு ஆர்வம், அதுல ஒரு தேடல் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்கும் போது அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்பான அகழாய்வு பொருள்களுக்கும் ஒரு கால நிர்ணயம் கொடுக்கணும்ல. அதுக்காகவே கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு 3 காலங்களாக பிரிச்சாங்க. கற்காலம்னா என்ன? ஒண்ணும் இல்ல, கற்கருவிகள், கல்லால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் கற்காலம். வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம். இரும்பால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் இரும்பு காலம். அவ்வளவுதான். அதனாலதான் அந்த பேர். இப்போ நம்ம கேலண்டர் படி இது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வருது அப்படின்னு பாக்கணும்னா, கற்காலம்ங்கிறது இந்த பொது யுகத்துக்கு முன்னாடி 3.4 மில்லியன் இயர்ஸ், பொது யுகத்துக்கு முன்னாடி 3.4 மில்லியன் இயர்ஸ்ல தொடங்கி 3500வது ஆண்டு வரைக்கும் வரும். அதுதான் கற்காலம் அப்படிங்கிறது. இப்போ வெண்கல காலம் அப்படின்னா பொது யுகத்துக்கு 3500வது ஆண்டு, அந்த கற்கால விட்ட இடம் ஆண்டில் தொடங்கி 1700வது ஆண்டு வரை வரும் வெண்கல காலம். இரும்பு காலம்ங்கிறது பொதுயுகத்துக்கு 1700வது ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி 550வது ஆண்டு வரை வரும். இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கால வரையறை நிர்ணயம் தான். அப்போ இந்த மாதிரியான 3 காலகட்ட முறையை அவங்க கண்டுபிடிச்சு இந்த நாகரிகங்கள் இந்தந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த இயல்ல நாம பார்க்க போறது வெண்கல காலம். இந்த வெண்கல காலத்தை பத்தி தான் பேச போறோம். வெண்கலம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு கலவை உலோகம். செம்பு, காப்பர், அதுவும் வெள்ளீயம், டின் ரெண்டும் சேர்ந்த ஒரு உலோகம் தான் வெண்கலம். இந்த வெண்கலம் ரொம்ப நாளைக்கு உழைக்குமா. இந்த உலோகம் பரவலாக பயன்படுத்தப்பட்ட காலம் தான் வெண்கல காலம் நான் சொல்லிட்டேன். இந்த வெண்கல காலகட்டத்தில் மனிதர்கள் அறிமுகம் செய்த கட்டுமானங்கள், சிற்பம், ஓவியம் எல்லாத்தையும் அகழாய்வுல இப்ப நம்மளால கண்டுபிடிச்சு மீட்டெடுக்க முடியுது. சரி, இந்த வெண்கல காலத்தை பத்தி தானே இந்த இயல் பேசும்போது நம்ம உள்ள போய் பார்க்கலாமா என்ன இந்த இயல் சொல்லுது அப்படின்னு. புரியறதுக்காக நான் இந்த இயலை 4 பாகங்களா பிரிச்சு பேச போறேன். முதல்ல சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்ததாக பண்டைய நாகரிகங்கள், அதுக்கு அடுத்தது சிந்து வெளி ஒரு மெய்நிகர் சுற்றுலா, என்னால் முடிந்தவரை ஒரு சுற்றுலாவுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அதுக்கு அடுத்தது கடைசியா சிந்துவெளி பண்பாட்டின் அடித்தளம், இதை நாம தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம இயல்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பை பத்தி சொல்லிட்டதுனால பண்டைய நாகரிகங்களை பத்தி சொல்லலாம். இந்த வெண்கல காலம் நம்மளுக்கு தெரியும். பொது யுகத்துக்கு 3500 ஆண்டுகளில் தொடங்கி 500வது ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டு 1700ஆம் ஆண்டு வரை இல்லையா. இந்த வெண்கல காலகட்டத்துல 3 பண்பாடுகள் தோன்றி வளர்ந்து செழித்து நலிந்தன. என்னென்ன பண்பாடுகள் அப்படின்னா, சுமேரிய பண்பாடு, மெசபடோமியா நம்ம படிச்சிருக்கோம், எகிப்திய பண்பாடு, சிந்துவெளி பண்பாடு, இது 3 தான். இந்த 3 பண்பாடுகளும் ஒரு முக்கியமான சில முன்னெடுப்புகளை எடுத்துச்சு, உலகத்துக்கு சொல்லிட்டு போச்சு. என்னென்ன? நகர்மயமாக்கல், கடல் கடந்த வெளிநாட்டு வணிகம், வரி வடிவ உருவாக்கம். இந்த 3ஐயுமே இந்த 3 பண்பாடுகளின் முக்கிய முன்னெடுப்புகளாக இருந்தது. முதல்ல சுமேரிய நாகரிகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இது இன்றைய ஈராக் பகுதியில, மெசபடோமியால டைகிரிஸ், யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு நடுவில் பொது யுகத்துக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன் வளர்ந்து செழித்த நாகரிகம். இதுதான் மனிதகுல நாகரிகங்களுக்குள் மிக தொன்மையானது. அண்டி சக்கரம் இதெல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. கால கணிப்பு முறையும் எழுத்து வடிவங்கள், இதெல்லாம் வரி வடிவங்கள், இதெல்லாமே சுமேரியர்கள் இந்த உலகத்திற்கு அளித்த கொடை அப்படின்னு சொல்லலாம். பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி செழித்து வளர்ந்து கொண்டிருந்த இந்த நாகரிகம் பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நலிந்து போக தொடங்கியது. என்ன காரணம் அப்படின்னா, வளமான மண் உலர் நிலமாகி வேளாண்மைக்கு பொருந்தாம போச்சான். அதுதான் காரணம்னு நினைக்கிறாங்க. இந்த சுமேரிய பண்பாட்டின் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஊருக்கு நடுவுல ஜிகாரட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப உயரமா இருக்குமா அது.
அவங்களுடைய நம்பிக்கை கடவுள் வானத்தில் இருப்பதாக, உயரமா கட்டினா அவர் கிட்டத்துல போலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவங்க கட்டி வச்சிருக்காங்க. இது சுமேரிய நாகரிகம். அடுத்ததாக எகிப்திய நாகரிகம். இது பொதுயுகத்துக்கு சுமார் 3100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சுமேரிய பண்பாடு இருந்த காலகட்டத்தில், நெருக்கமான காலகட்டத்தில் தோன்றிய நாகரிகம் தான் இந்த எகிப்திய நாகரிகம். இந்த நாகரிகம், இந்த பண்பாடு செழிக்க காரணமாக இருந்தது நைல் நதி. சுத்தி இருந்த பாலைவனமும் செங்கடலும் அதை பாதுகாத்து வளர்த்தது. இது ஒரு வேளாண் சமூகம். வற்றாத நைல் நதியா பல்வேறு பயிர்கள் உருவாக காரணமாக இருந்துச்சு. அவங்களால வாழ முடிஞ்சது. பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரு வணிகம் செய்தவர்கள் இந்த எகிப்தியர்கள். நோய் தீர்க்கும் மருந்து பற்றிய அறிவு எகிப்தியர்களுடைய பெரிய சாதனை. அது மட்டும் கிடையாது, இன்னொரு சாதனையும் இருக்கு. சுமேரியர்கள் என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த 3 பண்பாடுகளும் வரி வடிவங்களை உலகத்திற்கு தந்தது அப்படின்னு. அப்போ சுமேரியர்கள் வரி வடிவங்களை எதுல எழுதுனாங்கன்னா, களிமண் பலகையில எழுதுனாங்க. இந்த சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், களிமண்ணால செஞ்சது. அதுலதான் எழுதுனாங்க. அது ரொம்ப கனமா இருக்கும் இல்லையா, அது அவங்களால பல இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியல. ஆனா எகிப்தியர்கள் அதுக்கு ஒரு புது முறையை கண்டுபிடிச்சாங்க. பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இழையால் செய்யப்பட்ட காகிதத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. சைப்ரஸ் பேப்பிரஸ்ங்கிற தாவரத்தில் இருந்து அந்த காகிதத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப லேசா இருந்ததுனால அவங்களால பல இடங்களுக்கு அதை எடுத்துட்டு போக முடிஞ்சது. அதனாலேயே எகிப்தியர்களுடைய இலக்கியம் நல்லா செழித்து வளர்ந்தது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எகிப்தியர்களுடைய சிறப்பு, அவங்களுடைய கணிதவியலும் கட்டடவியலும். அதற்கு எடுத்துக்காட்டு பிரமிடுகளும் பிரம்மாண்டமான கோயில்களும். அது எகிப்திய நாகரிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சிந்துவெளி நாகரிகம். திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட நகர்மய வாழ்வியல். இந்த நகர்மயத்தின் ஆழ அகல நுட்பங்கள் இதெல்லாம் தான் சிந்துவெளி பண்பாட்டை சுமேரிய எகிப்திய பண்பாடுகளிலிருந்து வேறுபடுத்தி தனித்து காட்டுகிறது. ஹரப்பா முழுக்கவே ஒரே சீராக வடிவமைக்கப்பட்ட நகரமாக இருந்தது. ஒரு சீரான ஆட்சி முறை இருந்தது. தரக்கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாம் கூட இருந்ததாம். அப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு, இந்த ஹரப்பா பண்பாடு அப்படிங்கிறது இது வெறும் பண்பாடு இல்லை, இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தாக்கம் அப்படிங்கிறாரு கிரெகரி போசல் அப்படிங்கிற ஆய்வாளர். அப்போ இந்த கருத்தாக்கம் இந்திய துணைக்கண்டத்தின் பல பகுதிகளில் பரவி இருக்கு. இந்த இயல்ல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். சிந்துவெளி பண்பாட்டின் சுருக்கமான பின்புலத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சாதான் எங்கெங்கெல்லாம் அதனுடைய அந்த பண்பாட்டின் கோட்பாடுகள், விழுமியங்கள், சிந்தனைகள் இது சிந்துவெளி கட்டுமானங்களில் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களில் எப்படி தாக்கம் புரிகிறதுன்னு நம்மளால பார்க்க முடியும். அதையும் இந்த நூல் காட்டப் போகிறது. அது மட்டும் கிடையாது, அந்த அடையாளங்களினுடைய தொடர்ச்சி, அவற்றின் எச்சம், அதன் பின் வந்த இந்திய வரலாற்றிலும் இன்றைய நிகழ்கால சமூகங்களிலும் கூட எப்படி தொடர்ந்து வருது அப்படிங்கிறதையும் இந்த நூல் நம்மளுக்கு காமிக்க போகுது. அதனாலேயே நம்ம இந்த சிந்துவெளியின் சுருக்கமான பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் விரிவாவே தெரிஞ்சுக்கலாம். சிந்துவெளி அதுல என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள், நீள அகல பருமன் விகிதத்தில் செங்கற்கள், அப்புறமா விரிவான வடிகால் வசதிகள், பெருங்குடியல் இடங்கள், தானிய களஞ்சியம், வியக்க வைக்கும் கடல் வணிக ஆற்றல், நங்கூரம் பாய்ச்சும் படகு துறைகள், அப்புறம் நுட்பமான கைவினை திறன், நெசவு தொழில்நுட்பம், மென் கற்களால் ஆன முத்திரைகள், குறியீடுகள், செதுக்கப்பட்ட உருவங்கள், இதெல்லாம் தான். இப்போ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஏதோ மாடர்ன் தாட் மாதிரி தெரியுதுல்ல. ஆனா நம்ம 4500 ஆண்டுகள் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா புது புது விஷயமா இருக்கு. அந்த பழங்காலத்திலேயே அதுவரைக்கும் உலகம் அறிந்திராத புதிய நாகரிகத்தை கொண்டதாக விளங்கியது இந்த சிந்துவெளி. மொத்தத்தில் சிந்துவெளி பண்டைய காலத்தின் புது உலகம் அப்படின்னு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்றாங்க. இந்த புத்தகம் முழுக்கவே இது ஒரு ஆய்வு கட்டுரைகள் தொகுக்கப்பட்ட புத்தகம் போல இருந்தாலும் அங்கங்கே இப்படி ஒரு எழுத்தாளரின் நடை நயத்தையும் பார்த்து ரசிக்க முடியும். சரி, இப்படியே சும்மா சொல்லிக்கிட்டே போகாம உண்மையிலேயே எப்படித்தான் இருந்துச்சுன்னு லேசா சுத்தி பார்த்துட்டு வந்துருவோமா சிந்துவெளிய. முதல்ல நகர குடியிருப்பும் அமைப்பு முறையும். இந்த நகர அமைப்பு தான் என்னை ரொம்ப பிரமிக்க வச்சது. 2 பகுதிகளாக நகரங்கள் இருந்தன. ஒண்ணு கோட்டை நகரம், சிட்டாடல், மேல் நகரம்னு சொல்றாங்க. அது உயரமான இடத்துல மேற்குல இருக்கு.
அடுத்தது கீழ்நகரம், லோவர் டவுன், சற்று தாழ்வான இடத்துல கிழக்குல இருக்கு. இப்படித்தான் நகர அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள குடியிருப்புகள் இருக்கும். அதையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இப்படி நகர அமைப்பு. அடுத்தது தெருக்கள் அப்படியே நேரா இருந்துச்சு. கோணல் மாணலாம் இல்ல, கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு, அப்படியே நேரா வச்சிருந்தாங்க தெருக்களை. வீடுகள் பாத்தீங்கன்னா திசைகள் பற்றிய தெளிவோடு கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். செங்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது, 1:2:4. இப்படித்தான் எல்லா செங்கலும் வீட்டுல இருந்த செங்கல் பூரா 7, 14, 28 சென்டிமீட்டர் இப்படிப்பட்ட அளவுல தான் வீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள் அவங்க உருவாக்குனாங்க. ஆனா வடிகால்கள், கிணறுகள், இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வேற அளவுல செங்கற்களை உருவாக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கணும், பலர் பயன்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு. அப்புறம் தானிய களஞ்சியம். மொஹஞ்சதாரோல பார்த்தா 45.7 மீட்டர் நீளம், 15.2 மீட்டர் அகலம். ஹரப்பால பார்த்தா 15.2 மீட்டர் நீளம், 6.1 மீட்டர் அகலம், கொஞ்சம் சின்னமா. ஒவ்வொரு தானிய களஞ்சியத்துக்குள்ளேயும் 6 கிட்டங்கிகள் இருக்கு. அதுக்கப்புறம் 7 மீட்டர் இடைவெளி விட்டு இதே மாதிரி இன்னொரு தானிய களஞ்சியம். இப்படி ஒரு பெரிய வரிசை. இப்படித்தான் தானிய களஞ்சியங்கள் இருக்கு. முக்கியமானது என்னன்னா, அருமையான வடிகால் வசதியோடு கூடிய பொது குளியல் இடங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பண்பாட்டின் உன்னதத்திற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு குடியிருப்பு அமைப்பு, ஒரு குடியிருப்பு உருவாக்கிடுவாங்க. தானிய களஞ்சியம், பொது குளியலிடம், வீடுகள், இதெல்லாம் வச்சு ஒரு பொது குடியிருப்பு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு குடியிருப்பு ஒண்ணு வந்துடும். இப்படித்தான் அந்த நகரம் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்படி பண்டைய உலகம் அறிந்திராத ஒழுங்கான நேர்த்தியான நகர கட்டமைப்பு இல்லையா இது? இவ்வளவு திட்டமிடலும் ஒழுங்கும் அளவும் இருக்கே, இது எப்படி எதேச்சையா நடந்ததுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இது எதேச்சையாக நடந்ததில்லை. இது உண்மையாகவே திட்டமிட்டு ஒரு கருத்தாக்கத்தோடு, ஒரு கோட்பாட்டோடு திட்டமிடப்பட்ட நகர்மயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இவ்வளவு திட்டமிடலோட, செல்வ செழிப்போட ஒரு நகர கட்டமைப்பை உருவாக்கணும்னா பணம் வேணும்ல. எப்படி உங்களுக்கு அந்த பணம் வந்தது அப்படின்னா, நிச்சயமாக வணிகம் தான் அந்த பொருளாதார செழிப்பை தந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம் ரெண்டுமே அவங்க செஞ்சாங்க. தரை வழிப்பாதை, மாட்டு வண்டி, அப்புறம் சிந்து நதி வழியா நீர்வழி போக்குவரத்து, இது வழியாலாம் உள்நாட்டு வணிகம் நடந்தது. வெளிநாட்டு வணிகம் நாவாய், படகு, இதெல்லாம் வச்சு நடந்தது. எகிப்து, வளைகுடா நாடுகள், மெசபடோமியா கூட எல்லாம் வணிகம் நடந்ததுக்கான தரவுகள் இருக்கு, நமக்கு தெரியும். இப்ப கூட எகிப்துல சிகை கொற்றன் போன்ற எழுத்துக்களோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள் கூட இதற்கான சான்று. அதே மாதிரி குஜராத்ல இருந்த ஹரப்பா குடியிருப்புகள் மேற்காசிய நாடுகளோடு வணிகம் செஞ்சதற்கான தரவுகளும் இருக்கு. அது மட்டும் இல்ல, எடை கற்களும் அளவைகளும் கிடைச்சிருக்கு. என்னென்ன பொருள்கள் அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெசவு செஞ்ச துணிகள், உணவுப் பொருள்கள், வெண்கலம், செம்பு, தகரம், தேக்கு, தேவதாரு, புளிய மரம், மூங்கில், பொன், தந்தம், சங்கு, முத்து, சூது பவள மணிகள், இந்த மாதிரி ஏகப்பட்டது. அதுவும் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா சின்னது லெவல்ல எல்லாம் கிடையாது. அது ஒரு மலையா குமிஞ்சு கிடக்குமா அந்த துறைமுகத்துல. ஏற்றுமதி செய்யப்பட போகும் பொருள்களும் வந்து இறங்கும் பொருள்களும், பட்டினப்பாளையம் அந்த காட்சி அப்படி அழகா விரிச்சு காட்டும். அப்போ இவ்வளவு பெரு வணிகம் நடந்திருக்கிறது. அடுத்தது இந்த முத்திரை, இது ரொம்ப முக்கியமான முத்திரைன்னு நினைக்கிறேன். ஒரு படகுல 2 மூலையிலையும் பார்த்தா 2 பறவைகள் வச்சிருப்பாங்க. இத பத்தி ஒரு கதை இருக்கு. ஒரு இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் திசை காட்டும் கருவிகள் இல்லாதனால படகுகள்லாம் கரையோரத்திலேயே தான் பயணம் செய்யுமா. எப்பயாவது இரவு நேரத்துல காத்து அடிச்சு நடுக்கடலுக்கு போயிருச்சுன்னா, நிலம் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நடுக்கடலுக்கு போயிருச்சுன்னா, எங்க நிலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காக்காய பறக்க விடுவாங்களாம். காக்கை நிலத்தில் வாழும் பறவை இல்லையா, அது நேரம் நிலத்தை நோக்கி பறக்குமா. அந்த நேரத்துல நிலத்தில் இருக்கிற மக்கள் கடலுக்குள்ள இருந்து காக்கா வந்துச்சுன்னா, ஓ ஏதோ புதுசா ஒரு கப்பல் வருது, விருந்தினர்கள் வருவாங்கன்னு நினைச்சுக்கிருவாங்களாம். இந்த செய்திய காக்கை பாடினியாருங்கிற புலவர் அப்படியே விருந்து வர கரைந்த காக்கையினது பலியே அப்படின்னு சொல்லி குறுந்தொகையின் 210வது பாட்டுல சொல்லியிருக்காங்க.
அதுவேதான் இன்னைக்கு வரைக்கும் சொலவடையா காக்கா வந்தா விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அப்போ அந்த சிந்துவெளி பழக்கம் அது அப்படியே அது எச்சமாக அது இன்று வரை வந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்க அறிஞர்கள் இங்க இருக்கிறவங்க சொல்லணும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா முத்திரைகள், களிமண், கல்லு, மாக்கல்லால் செய்யப்பட்ட முத்திரைகள் நமக்கு கிடைக்குது. அந்த எழுத்துக்களை பாருங்க, ஒரே சீரான எழுத்து பொறிகள். என்ன உம் இது வந்து கிறுக்குன மாதிரிலாம் இல்ல. இது ஒரு முறையான ஒழுங்கோடு எதையோ சொல்லுது. இது ஏதோ ஒரு எழுத்து வடிவம். அவ்வளவு சீராக இருக்கு. சரி, என்னென்ன இந்த முத்திரைகள்ல எல்லாம் பொறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, காளை, யானை, எருது, காண்டாமிருகம், புலி, ஒற்றை கொம்பு விலங்கு இதெல்லாம் இருந்துச்சு. சரி, எதெல்லாம் பொறிக்கப்படல அப்படின்னா, குதிரை, சிங்கம், பசுமாடு பொறிக்கப்படல. என்ன ஒண்ணு, இந்த எழுத்துகள், இந்த வரி வடிவங்களை தான் நம்மளால இன்னும் வாசிச்சு என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் அந்த காலத்துல இந்த முத்திரைகளை பார்த்தாலே தெரியுது என்னென்ன உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு, வெண்கலம், ஈயம், வெள்ளி ஈயம் போன்ற உலோகங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செஞ்சவங்களே அவங்கதான். பொது யுகத்துக்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டம் என்ன பண்ணுச்சு, இந்த வெண்கலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இரும்புக்கு மாறுச்சு. இதுதான் சிந்துவெளி பண்பாடு நலிவடைந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் வேத காலம்னு சொல்றாங்க. சரி, வேளாண்மை என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா, கோதுமை, பார்லி, அரிசி, பட்டாணி, கடுகு, பருத்தி, பேரிச்சம்பழம், பனைமர வளர்ப்பு எல்லாமே அவங்க செஞ்ச வேளாண்மைக்கான சான்றுகள். திமில் வச்ச காளை, எருமை, ஆடு, பன்றி, நாய் போன்ற விலங்குகளை வீட்டு விலங்குகளாக வளர்த்து வேளாண்மைக்கு பயன்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியம் இது என்னன்னா, இந்த கலையும் கைவினை திறன் இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. சிறுவர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட, நாட் பிளாஸ்டிக், களிமண்ணால் செய்யப்பட்ட பறவை, மிருகம், கிளுகிளுப்பை, ஆண் பெண் உருவங்கள், விசில்ஸ் இதெல்லாம் தான் வச்சு அவங்க விளையாடினாங்க. முக்கியமா வந்து சுடுமண் பொம்மைகள், செம்பு சிற்பங்கள், ஓவியங்கள், மட்பாண்டங்கள் இதெல்லாமே செஞ்சாங்க. மாக்கல்லினாலையும் பளிங்கு கல்லினாலையும் அவங்க சிற்பங்களை செஞ்சாங்க. இந்த வெண்கல பெண் சிலை இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு நேர்த்தியான நுட்பமான வேலைப்பாடுகளோட இருக்கு. அதுதான் 4500 ஆண்டுகளுக்கு முன்னே இவ்வளவு நேர்த்தியா செய்ய முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த சிலையுடைய உயரம் வந்து 5.5 இன்ச்சு. இது வந்து மெழுகு படிவ வார்ப்பு முறை, லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ல தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது நிக்கிற தோரணை பாருங்க, இன்னைக்கு கூட டீனேஜர்ஸ் போய் போட்டோ எடுத்து பாருங்க, இப்படிதான் நிப்பாங்க. அதே மாதிரி நிக்குது. அத வந்து அதெல்லாம் பழைய ஸ்டைல் போல இருக்கு. அந்த இத வந்து நடன பெண் அப்படின்னு ஆய்வாளர் மார்ட்டிமர் வீலர் அந்த ஒயிலாக நிற்கிற அந்த தோரணையை வச்சு சொல்றாரு. ஆனா ஆய்வாளர் நமன் அஹூஜா வந்து இவள் ஒரு பண்டைய வீராங்கனை அப்படின்னு சொல்றாரு. இப்படி அருமையான கலையும் கைவினையும் கூட அங்கே இருந்தது. என்னை மிகவும் கவர்வது என்னன்னா, இந்த மட்பாண்டங்களும் பண்ட பாத்திரங்களும் தான். எதுக்காகனா, எத்தனை விதமான பாத்திரங்கள் களிமண்ணுல இவ்வளவு நேர்த்தியாக சிறுசும் பெருசுமா நீளமும் அகலமுமா இவ்வளவா செய்வாங்க. இப்ப மண்ணு அப்படின்னா நம்மளுக்கு வெறும் பானை மட்டும்தான் தெரியுது. சமைக்க, குடிக்க, சாப்பிட, கொட்டி வைக்க, கொண்டு போக வகை வகையா குவளை, கிண்ணம், கும்பா, கோப்பை, குழிக்கிணம் எல்லாத்தையும் போல் அப்படின்னு இப்ப சொல்றோம். சாப்பிடுற தட்டு, பள்ளமான தட்டு, நீள்மூக்கு ஜாடி, சேமிப்பு தாளி, அப்புறமா களிமண் பிரிமனைகள், அடுமனை, இப்படி புழங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க மண்ணாலேயே செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, சும்மா இல்ல, அதுல வேலைப்பாடுகள் கூட இருந்துச்சு. இந்த மண்பாண்டங்கள் மேல வண்ண ஓவியங்கள் தீட்டினாங்க. கருப்பு நிறத்துல ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சாங்க. சும்மா கிறுக்கல, வரைஞ்சாங்க. பல வண்ண பானைகள், பளபளப்பான பானைகள் எல்லாம் கூட அதுலயும் நிறைய கிரியேட்டிவிட்டியோட நிறைய செஞ்சாங்க. இதுக்குன்னு ஒரு தொழில்நுட்பம், ஒரு அறிவு, பயிற்சி எல்லாமே வேணும்ல, எல்லாம் இருந்துச்சு அவங்க கிட்ட. மட்பாண்ட சூளைகள் சிறுசும் பெருசுமா பலது இருந்ததாக தெரிகிறது. இது ஒரு குடும்ப தொழிலாக கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ நம்மலாம் சொல்றோம்ல, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்னா அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி என்ன கேட்டா அந்த காலத்துல இந்த மட்பாண்டம் செய்யறவங்களுக்கு பெரிய மதிப்பு இருந்திருக்கும். அதனாலதான் அவங்கள களம் செய் கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவங்க வந்து புழங்குறதுக்கு மட்டும் இல்ல, இறந்தவர்களை வச்சு புதைப்பதற்காகவும் பல சடங்குகள் நம்பிக்கைகளுக்காகவும் கூட மண்ணால்
மட்பாண்டங்களை செஞ்சாங்க. அதுல வர்றதுதான் இந்த ஈமத்தாழிகள் அவங்க செஞ்சாங்க. சரி, இப்போ வழிபாடு சமய நம்பிக்கை எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எகிப்தியதுல பார்த்த மாதிரி, சுமேரியதுல பண்பாட்டுல பார்த்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய வழிபாட்டு தலங்கள் இருந்ததாக தெரியல. ஆலமரமும் அரச மரமும் புனிதமாக கருதப்பட்டதா தெரியுது. எப்படி தெரியுது? ஏன்னா அரச மர இலை வந்து பல ஆபரணங்களிலும் சுடுமண் பொருள்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கு. நமக்கு எது முக்கியமோ அதைத்தானே பொறிப்போம். அப்புறம் கலயங்களை கையில் ஏந்திய மனிதன் மரத்தின் முன் மரியாதையோடு நிற்கிற ஒரு காட்சி முத்திரையாக இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் சொல்றோம் இந்த ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் புனிதமாக கருதப்பட்டிருக்குன்னு. அப்புறம் பலி கொடுக்கிற பழக்கம் இருந்ததாகவும் அது வழிபாட்டின் முக்கிய கூறாக இருந்ததாகவும் கூட தெரியுது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த தாய் தெய்வ வழிபாடு. நிறைய சுடுமண் பெண் உருவங்கள் அது இருக்கிறதுனாலதான் சொல்றாங்க தாய் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. முக்கியமா மகப்பேற்றின் போது காவல் தெய்வமாக இந்த தாய் தெய்வங்களை சொல்றாங்க. இனப்பெருக்க கோட்பாடு தொடர்புடையதாக இந்த தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. ஹரப்பால வந்து ஒரு முத்திரை கிடைச்சுதான். அதுல ஒரு ஆண் வந்து குத்துவாளோட கைய உயர்த்தியபடி இருப்பாராம். அதுக்கப்புறம் கைய உயர்த்தியபடி மத்த பெண் உருவங்கள்லாம் இருக்க மாதிரி அதுல பொறிக்கப்பட்டிருக்குமா. இன்னைக்கும் கூட நம்முடைய கிராமப்புறங்களில் காணப்படும் தாய் தெய்வ உருவங்கள் வழிபாடு சிந்துவெளி பண்பாட்டின் எச்சங்கள் தான் அப்படின்னு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்றார். இப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அது என்ன அப்படின்னு. இதுல உள்ள நகர்மயமாக்கல், இந்த திட்டமிடல் இதெல்லாம் என்ன அப்படியே திடீர்னு முளைச்சிடுமா என்ன? கிடையாது. அது இந்திய துணைக்கண்டத்தில் தான் வேர் ஊன்றி வளர்கிறது. எப்படி வளர்ந்தது அப்படின்னா, நம்ம போன இயல்ல பார்த்தோம். இப்ப கூட ஐயா ஒரு ரீகேப் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல என்ன பார்த்தோம்? முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க அந்த 60,000 இருந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள தென்னிந்திய மூதாதையர், அது ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க இந்திய துணைக்கண்டத்துக்கு வர்ற வழியில சிந்துவெளி நிலப்பரப்புல தங்கி இருக்கலாம். அவங்க சிந்துவெளிங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதன் விளிம்பு பகுதியில் அவங்க வாழ்ந்தாங்க. அப்படி தென் விளிம்பில் வாழ்ந்த மக்கள் காலப்போக்கில் அங்கிருந்த ஈரானிய ஜாக்ரோஸ் இன மக்களோடு கலந்தாங்க. இந்த குருதி கலப்பு சுமார் 10,000 இருந்து 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்கதான் சிந்துவெளி மக்களினுடைய மூதாதையர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த இடம்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் பகுதியில் உள்ள போலன் நதிக்கரை, போலன் கணவாய்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த நதிக்கரையில் உள்ள மெஹர்கர் அப்படிங்கிற இடம் தான். இன்னைக்கும் கூட இந்த மெஹர்கர்ல ஒரு 7,000 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மக்கள் தான் சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு முடிவுக்கு வர்றோம். தொடக்க காலத்துல இவங்க என்ன பண்ணாங்க? வேட்டையாடுதல், காய்கனிகளை பறிச்சு சாப்பிடுறது, இதுதான் இவங்களுடைய வேலை. அப்புறம் பெருசா தொழில்நுட்பம்லாம் இவங்களுக்கு தெரியல. சும்மா எளிமையா வீடுகள் கட்டிக்கிட்டாங்க. இப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முன்னேறி இப்படித்தானே நம்ம பண்றோம். நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம கத்துக்கிட்டதை நம்ம மெருகூட்டுறோம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறோம். அதேதான் பண்ணாங்க. செவ்வக வடிவான அறைகள் கொண்ட வீடுகள், அப்புறம் அவங்கதான் காடு கொன்று நாடாக்குறது, மேடுகளை சமமாக்கி வேளாண்மை செய்யறது, இப்படித்தான் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அறிவை வைத்து முன்னேறிக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரியான பழமையான பண்பாடுகளை உள்வாங்கி ஒரு முதிர்ச்சி அடைந்த பண்பாடாக உருவானதுதான் சிந்துவெளி பண்பாடு. அப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிறது இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளடக்கிய 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மாபெரும் பண்பாடாக நமக்கு இப்ப தெரியுது. இப்போ இந்த இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல ஏராளமான குடியிருப்புகள் கண்டறியப்பட்டிருக்கு. நமக்கு ஹராப்பா மொஹஞ்சதாரோ தான் பரவலாக தெரியும். ஆனால் அது மட்டும் கிடையாது. காலிபங்கன், சுர்கோட்டடா, ஸ்டூட்காஜன், தோர், லோத்தல், பனாவலி, பானாகோட், ராக்கிகரி போன்ற குடியிருப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடைய குடியிருப்புகள். இப்ப எப்படி இந்த குடியிருப்புகள்லாம் சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடையதுன்ற முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, புதிய இடங்கள்ல முத்திரைகள், குறியீடுகள் இதெல்லாம் கண்டுபிடிக்க இது சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடைய இடம் அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்படி ஐராவத மகாதேவன் ஐயா அவரே வந்து 18 இடங்களை குறிப்பிட்டிருந்தாரு. சிந்துவெளி பண்பாட்டு இதெல்லாம் சிந்துவெளி குடியிருப்பு அப்படின்னு. இப்ப அது கூடிக்கிட்டேதான் வருது. இப்போதைக்கு பார்த்தா இந்த சிந்துவெளி பண்பாட்டின் வட எல்லை அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சார்துகை,
தென் எல்லை அப்படின்னு தென் எல்லைன்னு பார்த்தா அது மகாராஷ்டிரால இருக்கிற தைமாபாத் இதுதான் இப்போதைக்கு இருக்கு. நிச்சயமா அறிவிக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே கீழடியில கிடைச்சிருக்கிற முத்திரைகள், குறியீடுகள் இதெல்லாம் சிந்துவெளியோட ஒத்து இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு கீழடியும் சிந்துவெளி குடியிருப்பு தான் என்று அறிவிக்கும் காலம் வரும். ஏன்னா கீழடியில போய் பார்த்தா ஒரு அறை முழுக்க நான் இங்க ஒரே ஒரு ஸ்லைடு தான் காட்டுறேன். என்னென்ன தொடர்புகள் இருக்கு, எப்படி இந்த பண்பாடு சிந்துவெளியோடு ஒத்து போகிறதுங்கிறத ஒரு அறை முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். இப்படி சிந்துவெளி பண்பாடு பற்றிய இந்த கண்டுபிடிப்புங்கிறது இந்திய பண்பாடு பற்றிய பழைய புரிதல்களை புரட்டி போட்டது. அது நமக்கு தெரியுது. இருந்தாலும் இன்னமும் சிந்துவெளியில் பல புதிர்கள் இருக்கு. முக்கியமான ஒரு புதிர் என்னன்னா, பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 1900 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு செழித்திருந்த அந்த பண்பாடு நலிந்தது. சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செழித்திருந்தது. ஒரு 1900 அந்த ஆண்டுல முற்றிலுமாக நலிந்தது. அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய புதிர். அதை பத்தியும் அடுத்தடுத்த இயல்களில் இந்த புத்தகத்தில் விவாதிக்கப்படும். ஆக விடுகதைகள் தொடரப் போகின்றன. அடுத்த இதழில் சந்திப்போமா? இயலில் சந்திப்போமா? நன்றி.